வணக்கம். ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கிளியரா இருந்தா நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன்ல மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின பிகினிங் ஸ்டேஜ். அதாவது நம்ம ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ட தேடி போயிட்டுருக்கிறோம். நல்ல ரிட்டர்ன் எங்க கிடைக்கும்? ஆ எங்க இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்? இந்த மாரி நெறைய சர்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்ட்ட இருக்கு. அதுல ஒரு ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் டூல் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின பிகினிங் லெவல்ஸ் அதாவது இதுவரைக்கும் எனக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி தெரியாது. எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரியாது. எனக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது. அந்த மாரி இருக்கிற பிகினர்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் செஷன் கூட சொல்லலாம். இந்த செஷன்ல உங்களுக்கான கொஷின்ஸ் மேபி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டவுட் வருதோ, அந்த கொஷின்ஸ்லாம் நீங்க வந்து மெசேஜ்ல டைப் பண்ணலாம். ஸோ அந்த கொஷினுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு லைவ் செஷன்ல டைம் டூ டைம் நீங்க மெசேஜ் பண்ணும்போதே நான் ரிவர்ட் பண்றேன். ஸோ இது ஒரு தமிழ்ல ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செஷன். இந்த செஷன் முடியும்போது மேபி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின உங்களுக்கு ஒரு ஐடியா, பேசிக் ஐடியா ரொம்ப அ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டா அப்படின்ற அளவுக்கு ஒரு கிளியரா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்கேஸ் இந்த செஷன பத்தின உங்களோட ஃபீட்பேக் மேபி நீங்க மெசேஜ்ல கமெண்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 6381911250. ஸோ இந்த வாட்ஸ்அப்க்கும் இந்த செஷன பத்தின உங்களோட ஃபீட்பேக்க நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ மேபி டைம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். 5:00 டூ 5:30, 5:40 அந்த ரேஞ்சுக்கு இந்த செஷன நம்ம எடுத்துட்டு போலாம். ஆ கொஞ்சம் குயிக்கா இருக்கும். பட் ஆனா இந்த செஷனோட கன்டினியூட்டி அடுத்தடுத்த செஷன் மியூச்சுவல் ஃபண்ட பத்தின அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால ஆ மேபி என்னோட குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த கன்டினியூயஸ் செஷனுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நீங்க ரிசீவ் பண்ணலாம். ஓகே ஃபைன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்ல எனக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியாது. எந்த கம்பெனி ஷேர் வாங்கணும்? ஏன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 கம்பெனிஸ்க்கு மேல ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. ஏ கேட்டகரி ஸ்டாக்ஸ், லார்ஜ் பிசினஸ் பண்ற இல்ல லார்ஜ் வால்யூம் பண்ணிட்டுருக்கிற கம்பெனிஸ் ஏ கேட்டகரின்னு சொல்லலாம். பி கேட்டகரி அந்த மாரி நெறைய கேட்டகரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாரி கேட்டகரைசேஷன் வந்து ரெகுலேட்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேட்டகரைசேஷன்ல இருந்து நம்ம எந்த ஸ்டாக்க சூஸ் பண்ணலாம்? எந்த கம்பெனி நல்லா போகும்? இப்ப எந்த கம்பெனியோட ஷேர் ரொம்ப குறைவா இருக்கு? இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் வந்து ஒரு அ என்னோட ஃப்ரெண்ட் இல்ல என்னோட கலீக் இல்ல என்னோட ரிலேட்டிவ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல லாபம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு டைரக்ட்டா ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது மூலியமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனா அத கத்துக்கிட்டு பண்றது நல்லது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம கத்துக்காம இல்ல அத பத்தின டீட்டெயில் தெரியாம நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அதுல பெரிய நஷ்டமோ, இல்ல இழப்போ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுல நெறைய கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன்னா, அ அந்த கம்பெனி ஷேர் நான் வாங்குனதுக்கு அப்புறம் இறங்கிடுமோ, இல்ல நான் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம போயிடுமோ, இல்ல நல்ல கம்பெனி ஷேர் எனக்கு எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க தோணும்போது, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட சூஸ் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்ல டைரக்ட்டா கம்பெனி ஷேர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கு. அதேபோல அதுல அசிஸ்டன்ஸோட இல்ல எனக்கு சப்போர்ட்டோட நான் வந்து பணம் வந்து ஷேர் மார்க்கெட்ல போடுறேன். பட் எனக்கு அத பத்தின டீட்டெயில் தெரியாதுன்னு நெனைக்கிறவங்க, இன்டைரக்ட்டா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நேரடியா இன்வெஸ்ட் பண்றது ஸ்டாக் மார்க்கெட். இன்டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். என்ன இன்டைரக்ட் அப்டின்னா,
நான் ஃபண்டை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ட்ரஸ்டி, அவங்க ஒரு ஸ்கீமை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீமுக்கு ஒரு ஏயுஎம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதாவது இன்வெஸ்டார்ட்ட இருந்து நிறைய ஃபண்ட் கலெக்ட் பண்ணி, அந்த ஃபண்ட்ஸ்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்களோட ரிசர்ச் இல்ல அவங்களோட அந்த ஸ்கீம் என்ன மியூச்சுவல் ஃபண்டுக்கான அப்ஜெக்டிவோ, அந்த அப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் பண்ற கோல் செட்டிங்கோட மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பணம் நான் போடுறேன். எந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணணுன்றது அந்த கம்பெனி பார்த்துக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, அத இன்னும் கொஞ்சம் ட்ரில் டவுன் பண்ணி என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது என்ன? இதுல ரொம்ப கஷ்டமான ராக்கெட் சயன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இல்ல. புரொஃபஷனலி மேனேஜ்டு இன்வெஸ்ட்மென்ட். இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். புரொஃபஷனலி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட ஒரு எக்ஸ்பெர்ட்ட வச்சு எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? அந்த ஸ்டாக் என்ன கண்டிஷன்ஸ்ல இருக்கு? இன்னும் ஃபர்தரா எவ்வளோ இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? இந்த மாரி நெறைய டீட்டெயில கேதர் பண்ணி ரிசர்ச், அனாலிசிஸ் இதெல்லாம் பேஸ்ட் ஆன் த அ ரிப்போர்ட்ட வச்சு அவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டாக்ஸ செலக்ட் பண்றாங்க. ஸோ ரொம்ப புரொஃபஷனலாவும் ஆஸ் பெர் ரெகுலேட்டரோட கைடன்ஸ் மூலியமாவும் இவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட மெயின்டெயின் பண்றதுனால ரிஸ்க் லெவல் டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்றத விட மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா போம்போது குறைவு. டைரக்ட்டா இதுவரைக்கும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணல அப்டின்னா, நீங்க நேரடியா போய் ஸ்டாக் மார்க்கெட்ல டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்றத விட, மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா இனிஷியலா உங்களோட ஷேர் மார்க்கெட் ஜர்னிய நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து முதல்ல ஸ்டாக் மார்க்கெட் நேரடியா இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்டைரக்ட்டா ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா என்ன பர்ப்பஸ் அப்டின்னா, இன்கம் ஜெனரேட் பண்ணணும். நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்டின்றதுனால தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவே வரோம். ஸோ அப்ப லாபம் கிடைக்குன்ற ஒரு விஷயமும் பில்டிங் தியர் வெல்த் அப்ரிசியேஷன். இன்னைக்கு நான் ரூ. 10 இன்வெஸ்ட் பண்றேன். அந்த ரூ. 10 கொஞ்சம் கொஞ்சமா அப்ரிஷியேட் ஆகி ரூ. 20, ரூ. 30, ரூ. 40ன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் த பீரியட்ல அது ரைஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றேன். அதுக்கு ஒன் ஆஃப் த ஒரு ஃபினான்ஷியல் டூல் அப்டின்னா இன்வெஸ்ட்மென்ட் வெஹிக்கிள் அப்டின்னு சொல்லலாம். அது மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட ரோல் என்ன அப்டின்றத கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்ஜெக்டிவ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. மேஜரா 4 கேட்டகரைசேஷன் தான் நம்ம இதுல சொல்லலாம். 1 ஓவர் நைட் ஃபண்ட், 2வது ஈக்விட்டி ஃபண்ட், 3வது ஹைபிரிட் ஃபண்ட், லாங் டூரேஷன் ஃபண்ட். அதாவது இந்த 4 மியூச்சுவல் ஃபண்ட் தான் ரொம்ப மேஜர் கேட்டகரி இல்ல அதிகமான இன்வெஸ்டார் ஃபோக்கஸ் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓவர் நைட் ஃபண்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு பிசினஸ் டேல மெச்சூரிட்டி ஆகக்கூடிய ஒரு ஃபண்ட். ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அல்ட்ரா ஷார்ட் டெர்ம். ஸோ ஒரு நாள்ல வந்து ஓவர் நைட் ஃபண்ட். ஸோ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விட்ச் பண்றது. ஈக்விட்டி ஃபண்டுன்றது மெஜாரிட்டி இன்வெஸ்ட்மென்ட். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்திருக்கிற ஏயுஎம் அமௌண்ட் ஓவராலா இன்வெஸ்டர்ஸ்ட்ட இருந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்திருக்கிற பணத்துல மெஜாரிட்டி ஃபண்ட ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஈக்விட்டி மார்க்கெட்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஈக்விட்டி மார்க்கெட்ன்றது ஒரு போர்ஷன். டெட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது அதாவது கடன் பத்திரத்திலயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. பிரைவேட் கம்பெனிஸ் கடன் பத்திரம் வெளியிடுறாங்க. கவர்ன்மென்ட்டோட கடன் பத்திரம் இருக்கு. கவர்ன்மென்ட் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தரோட கடன் கம்பெனிஸோட கடன் பத்திரம், கவர்ன்மென்ட்டோட கடன் பத்திரத்திலயும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. அது மூலியமாவும் ஒரு பிக்ஸட் ரிட்டர்ன டெட் மூலியமா ஜெனரேட் பண்றாங்க. ஸோ அப்ப வந்து என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்கான ஃபண்ட் மட்டும் இல்ல. இத தாண்டி ஈக்விட்டிலயும் இன்வெஸ்ட் பண்றாங்க. டெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. கமாடிட்டில இன்வெஸ்ட் பண்றாங்க. கமாடிட்டி அப்படின்னு வரும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, கோல்டு, சில்வர் இன்னும் அதர் ஒரு சில கமாடிட்டீஸ்லயும் லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் இல்ல ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ ஹைபிரிட் ஃபண்ட்னா என்ன? ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுன்னா என்ன? அதோட டைப் என்னன்றது 2வது நம்ம இப்ப பார்க்கிறோம்.
ஹைபிரிட் ஃபண்டுன்றது நீங்க மேபி ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல எனக்கு இது வரைக்கும் இல்ல. இப்போ இந்த வீடியோ இந்த செஷன் பார்க்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஹைபிரிட் ஃபண்டுன்றது என்னன்னா, டெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஈக்விட்டிலயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கமாடிட்டிலயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து மாறும். ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கமாடிட்டி அண்ட் ஈக்விட்டி இருக்கும். ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் டெட் அண்ட் ஈக்விட்டி இருக்கும். ஸோ இந்த மாரி நான் டெட்ல மட்டும் போனா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மி. ஸோ அப்ப என்னன்னா, டெட்ல இன்வெஸ்ட் டெட்ன்றது கடன் பத்திரம். கடன் பத்திரத்தில இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் வந்து குறைவா இருக்கும். ஈக்விட்டியோட கம்பேர் பண்ணும்போது. அதேபோல அதுல என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட் அப்டின்னா, சேஃப்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரிஸ்க் போர்ஷன் ரிஸ்க் லெவல் குறைவா இருக்கும். அதாவது என்னன்னா, மார்க்கெட் வந்து இறங்கும், ஏறும், இன்கிரீஸ் ஆகும், ஃபால் ஆகும், கிராஷ் ஆகும். கன்டினியூஸா ரெக்கார்ட் ஹைய உடைச்சு இன்கிரீஸ் ஆகும். இதோட பாதிப்பு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டைரக்ட்டாவே இருக்கும். ஆனா, டெட்ல வந்து பிக்ஸட் ரிட்டர்ன்றதுனால நம்ம கவலைப்பட தேவையில்ல. எந்த கடன் பத்திரத்தில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றத பொறுத்து தான் அந்த ரிஸ்க் லெவல் டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்ன்மென்ட்டோட கடன் பத்திரத்தில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, டெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நமக்கு அதிகபட்சமான ஒரு சேஃப்டி கவர்ன்மென்ட்டோட கடன் பத்திரத்திலருந்து கிடைக்கும். ஆனா, அதுல என்ன மைனஸ் அப்டின்னா, சேஃப்டி எந்த அளவுக்கு நீங்க அதிகமாக்கிட்டு போறீங்களோ, அந்த அளவுக்கு ரிட்டர்ன் குறைவா இருக்கும். ஸோ, அப்போ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட சூஸ் பண்றீங்க அப்டின்னா, எந்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட நான் செலக்ட் பண்ணணும்? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ரிஸ்க் அதிகமா எடுக்கிறேன் அப்டின்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட செலக்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு மாடரேட் ரிஸ்க்க நான் செலக்ட் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, ஒரு ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணலாம். அதாவது டெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஈக்விட்டிலயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல நான் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்னா, அதுக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ நீங்க சூஸ் பண்ணலாம். நான் ரிஸ்கே எனக்கு வேண்டாம். பேங்க் எஃப்டிய விட கொஞ்சம் அதிகமா இருந்தா எனக்கு ஓகே. பிக்ஸட் டெபாசிட்ட விட கொஞ்சம் அதிகமா இருந்தா எனக்கு ஓகே. அதேபோல எஃப்டில போட்டு வைக்கும்போது பேங்க்ல நமக்கு அந்த ஃபண்ட் இருக்கும். அதனால செக்யூரிட்டி அதிகம். அதே அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்ன்மென்ட்டோட டெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, உங்களுக்கு எஃப்டிய விட பெட்டரான ரிட்டர்ன் குடுக்கக்கூடிய அ அரசு கடன் பத்திரங்கள் நெறைய மார்க்கெட்ல இருக்கு. ஸோ, அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இத தாண்டி இன்னும் ஒரு படி மேல ஆர்பிஐ டைரக்ட்டா இஷ்யூ பண்ற சவரன் கோல்ட் பாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். பட் ஆனா, டைரக்ட்டாவே ஆர்பிஐ இஷ்யூ பண்றதுனால, இது வந்து பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாண்ட்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இப்போ மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்ட்மென்ட் பாலிசி என்ன? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நெறைய கம்பெனிஸ் நெறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல. நெறைய டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. லார்ஜ் கேப் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதாவது லார்ஜ் கேப் கம்பெனினா, அ முதல் ஒரு 100 கம்பெனிஸ், டாப் 100 கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதேபோல மிட் கேப் கம்பெனிஸ் 100ல இருந்து 250 கம்பெனிஸ். எக்ஸாம்பிள்க்காக நான் சொல்றேன். இதுதான் கரெக்ட் அப்படின்றது இல்ல. ஸோ அப்போ 250க்கு மேல இருக்கிறது ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு கேட்டகரி டெட்ல இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இப்போ ஐசிஐசிஐ எடுத்துக்கிட்டோம் ஒரு எக்ஸாம்பிள்க்குன்னா, எல்லா டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அவங்க லான்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அத மேனேஜ் பண்றாங்க. அதுல இருந்து ரிட்டர்ன் எடுக்குறாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்ரிஷியேட் ஆகுது. அந்த மாரி HDFC இருக்கு, கோடக் இருக்கு, ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இந்த மாரி நெறைய டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கவர்ன்மென்ட் PSUல பார்த்தீங்கன்னா, SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா ரொபிகோ இருக்கு. ஸோ இந்த மாரி கவர்ன்மென்ட் சைட்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு டெடிகேட்டட் கம்பெனிஸ் இந்தியால அப்படின்னு பார்க்கும்போது, நிப்பான் ஆசெட் இந்தியா லைஃப் மேனேஜ்மென்ட். நாம் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்காகவே ஆப்பரேட் ஆகுற ஒரு கம்பெனி. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதுல இருக்கிற முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்ல ஈக்விட்டி ஷேர் ஒரு ஷேரோட விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, டிசிஎஸ் கம்பெனிக்கு ஒரு ஷேர் பிரைஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். என்ன அது அப்படின்னா, நீங்க வாங்கணும் அப்படின்னா, ஒரு ஷேர் வாங்கலாம். மினிமம் ஒரு ஷேர் தான் வாங்கணும். அது வந்து மேபி ரூ. 100 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஏபிசின்ற கம்பெனி ரூ. 100 இருக்குன்னா, நம்ம ஒண்ணு 1 ஷேர் வாங்கலாம். இல்ல 5 ஷேர் வாங்கலாம், 2 ஷேர் வாங்கலாம், 3 ஷேர் வாங்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பர் 1 நீங்க ஆட் பண்ணிட்டே போலாம். எவ்வளோ ஷேர்ஸ் வேணாலும் நீங்க வாங்கலாம். ஸோ அப்ப என்னன்னா, ஷேரோட விலை ஒவ்வொரு கம்பெனியும் மோர் தென் 2000 கம்பெனிஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. இந்த 2000 பிளஸ் கம்பெனிஸோட
ஒவ்வொரு ஷேருக்கும் ஒவ்வொரு விலை இருக்கு. கம்பெனியோட சேல்ஸு, கம்பெனியோட பிஸ்னஸ்ஸு, கம்பெனியோட ஒவ்வொரு குவார்ட்டர் ரிசல்ட்டு, ஓவரால் ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி கம்பெனிக்குன்னு ஒரு ஷேர் பிரைஸு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஷேர் பிரைஸ் அப்படின்றது கிடையாது. யூனிட்டோட பிரைஸ். யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு யூனிட்ன்றது ஒரு பீஸ். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு விலை நிர்ணயிக்கணும். இப்ப நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் ரூ. 500 இருந்து எவ்வளோ வேணா நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ரூ. 500ன்றது என்ன அப்படின்னா, ரூ. 500 நீங்க பே பண்றீங்கன்னா, அந்த ரூ. 500க்கு எவ்வளோ யூனிட் பர்ட்டிகுலரா நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கோ, அத்தனை யூனிட் உங்களுக்கு கிடைக்கும். நியூவா ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல நியூவா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச் பண்ணும்போது ரூ. 10 யூனிட்டோட பிரைஸ் இருக்கும். இதுதான் பை டிஃபால்ட். எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் முக்கியமா ஓப்பன் எண்டட் ஃபண்ட் இல்ல ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட்ஸ் ரூ. 10 என்ஏவின்னு சொல்லுவாங்க. என்ஏவின்றது நெட் அசெட் வேல்யூ. ஸோ இனிஷியல் பிரைஸ் வந்து ரூ. 10ல இருக்கும். அப்ப அந்த 10ன்றது வேல்யூ என்ஏவி. குவான்டிட்டின்றத இங்க நம்ம யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ் வேல்யூ. ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூ ரூ. 10ன்னு இருக்கும். அது வந்து என்ஏவி நம்ம சொல்லலாம். எக்ஸ்பென்சஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ரன் பண்றாங்க? நம்ம வந்து ஒரு கம்பெனி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்காக பணம் டெபாசிட் பண்றோம். அவங்க அத மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட அவங்க மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சில சார்ஜஸ், எக்ஸ்பென்சஸ் போடுறாங்க. அந்த எக்ஸ்பென்சஸ் தான் அவங்களுக்கான இன்கம். ஸோ அப்ப என்னன்னா, டைரக்ட்டா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போதும், மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போதும் 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒரு ஷேர் ரூ. 100க்கு வாங்குறீங்க, ரூ. 150 போகுதுன்னா, ரூ. 50 அப்படியே நமக்கு லாபம் கிடைச்சிரும். ஆனா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, அதுல வர லாபத்துல ஒரு போர்ஷன் தான் நமக்கு கிடைக்கும். ஏன் ஒரு போர்ஷன் கிடைக்குது லாபத்துல அப்படின்னா, அந்த கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட மேனேஜ் பண்ற கம்பெனிக்கான காஸ்ட் இருக்கு. அவங்களோட சார்ஜஸ் இருக்கு. இதெல்லாம் போக ரிமைனிங் அமௌண்ட் தான் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கான அப்ரிசியேஷனாவ நம்ம ரிசீவ் பண்ணலாம். த ட்ரூ வொர்த் ஆஃப் யூனிட். ஒரு யூனிட்ன்றது நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்ல ஷேர்ன்னு சொல்லுவோம். பட் இங்க வந்து என்னன்னு சொல்லுவோம்? யூனிட் என்ஏவின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப அந்த என்ஏவியோட வேல்யூ வந்து நம்ம இங்க என்னன்னு போட்டிருப்போம் அப்படின்னா, நெட் அசெட் வேல்யூ. ஓகே. இப்போ ஆடியோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏயுஎம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல டோட்டலா கலெக்ட் ஆயிருக்கிற அந்த ஃபண்டோட வேல்யூ ஏயுஎம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஏயுஎம் பொறுத்தவரைக்கும் அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட். எவ்வளோ பணம் அந்த ஸ்கீம்ல வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் பே பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏயுஎம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மேனேஜ் பண்ற ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில டைம்ல இன்கிரீஸ் ஆகும். ஒரு சில டைம்ல குறையும். அதாவது இப்ப நான் வந்து ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஒரு 3 மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்க்கிற லாபம் கிடைச்ச உடனே நான் அந்த பணத்த எடுத்துக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? நான் டெபாசிட் பண்ணி அந்த மியூச்சுவல் ஃபண்ட பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம், என்னோட ஃபண்ட் அந்த ஏயுஎம்ல ஆட் ஆகும். ஒன்ஸ் நான் என்னோட ப்ராஃபிட் நான் எடுக்கணும்னு நெனச்சு எடுக்கும்போது, அந்த ஏயுஎம்ல இருந்து என்னோட ஃபண்ட் வந்து டிடக்ட் ஆயிடும். அப்ப இந்த ஏயுஎம் அப்படின்றது நிரந்தரம் இல்லாதது. மார்க் டூ மார்க்கெட். மார்க் டூ மார்க்கெட்ன்றது என்னன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட டைம் டூ டைம் என்ன பிரைஸ்ல இருக்கு, என்ன ப்ராஃபிட்ல இருக்கு, என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மார்க் டூ மார்க்கெட். அதாவது கரண்ட் மார்க்கெட் வேல்யூ தான்
ஒரு பர்ட்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்ன, இப்போ அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது, எவ்வளோ லாஸில் இருக்குது, லாஸ்ட் 1 இயரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ அது என்ன கண்டிஷனில் இருந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மார்க் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன் அப்படின்னா, எந்த டைம் பீயிங்லையும் நீங்கள் போய் பர்ட்டிகுலராக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். டே டு டே அந்த என்ஏவி ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் த கரண்ட் மார்க்கெட் வேல்யூ பொறுத்து. ஸோ இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டை விட்டுட்டு வெளியில் வரலாம். என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட், கமாடிட்டி, ஃபிக்ஸட் இன்கம், ஈக்விட்டி. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஃபிக்ஸட் இன்கமில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த 4த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுக்கான ரிஸ்க் தான். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஈக்விட்டி மார்க்கெட் ஏறினா அந்த மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஈக்விட்டி மார்க்கெட் ஃபால் ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட வேல்யூ குறையும். ஃபிக்ஸட் இன்கம்னும் போது மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது, ரிஸ்க் எக்ஸ்போஷர் ரொம்ப குறைவு. கமாடிட்டிஸ்ன்னு வரும்போது எக்ஸாம்பிள் கோல்டோட மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா, கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ யூனிட் என்ஏவி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் ரியல் எஸ்டேட். ஸோ இதில் ரியல் எஸ்டேட்டில் நார்மலாக வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லை ரியல் எஸ்டேட்டில் என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன சார் லாபம் கிடைக்குது, 10 to 15% பர் இயர் அப்ரிஷியேட் ஆகுது பாஸ்ட் 5 இயர்ஸில், இந்த மாதிரி ஏதாவது பாஸ்ட் ரெக்கார்டை வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ரியல் எஸ்டேட்டில் அதை விட நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ ஆனால் இது எல்லா டைம்லையும் அந்த மாதிரி மூவ் ஆகுமா, பாஸ்ட் ரெக்கார்டை பேஸ் பண்ணி ப்ரெசன்ஸ் அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இதில் நம்ம நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் வந்து ஒரு இல்லிக்யூடு அசட்டு. நான் வாங்கணும்னா உடனே போய் வாங்க முடியாது, விற்கணும்னா உடனே போய் விற்க முடியாது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதே போல் ரிஸ்க்கு எக்ஸ்போஷர், அதாவது ஃபினான்ஷியல் ஃபார்ம் ஃபிசிக்கல் ஃபார்மாக நம்ம வாங்கி விற்கும்போது அதுக்கான ரிஸ்க் லெவல் நமக்கு இங்கே இருக்குது. ரெண்டாவது மெயின்டைன் பண்ணணும். ரியல் எஸ்டேட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஒரு லேண்ட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதே மாதிரி கமாடிட்டி பக்கம் வந்து கமாடிட்டி பக்கத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இடிஎஃப் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டேரெக்டாக லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கமாடிட்டி ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலராக நம்ம அந்த கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபிக்ஸட் இன்கம் வந்து எனக்கு அதிகமான லாபம் வேண்டாம், எனக்கு குறைவான லாபம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண வேண்டாம், விலைவாசி ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போகிறேன்னா, இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், ஒரு மேட்ச் பாக்ஸோட விலை இன்னைக்கு 1 ரூபி. இந்த 1 ரூபியை நீங்கள் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 இல்லை 20 வருஷம் கழிச்சு இதே 1 ரூபி எடுத்து மேட்ச் பாக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த 1 ரூபிக்கு கிடைக்காது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 10 to 20 இயர்ஸில் 10 காசு இருந்த ஒரு மேட்ச் பாக்ஸ் இன்னைக்கு 1 ரூபியில் வந்திருக்கு. ஸோ அது என்னன்னா விலைவாசி உயர்வு. இந்த விலைவாசி உயர்வை நம்ம முதலீடு செய்கிற அந்த அமௌண்ட்டு பீட் பண்ணணும். அப்படி பீட் பண்ணும்போது தான் அது ஒரு சிறந்த முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸாக இருந்தாலும் சரி, வாட் எவர். ஸோ பட் இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் டூலில் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாப்புலரான ஒரு டூல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்ஃப்ளேஷனை பாஸ்ட் ரெக்கார்டு வந்து என்ன சொல்லுது, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணோம் அப்படின்றது யாரும் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அஷூரன்ஸுன்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் நிரந்தரம் இல்லாதது, அது யாராலையும் தரவும் முடியாது. ஆனால் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்ஃப்ளேஷனை விட பெட்டரான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கம்பெனியோட வளர்ச்சி, ஜிடிபி குரோத்து, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து இந்தியாவோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டோட வளர்ச்சியும் அதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் இது வரைக்கும் பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஈக்விட்டியில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று கேபிட்டல் அப்ரிசியேஷன். நீங்கள் 100 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அந்த 100 ரூபா ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அது ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா, அந்த 100 ரூபா கொடுத்து வாங்கின அந்த கம்பெனி டிவிடன் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த டிவிடன் நமக்கு பேங்க்குக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது
2 பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் டைம் டு டைம். ஆனா டிவிடெண்ட் வந்து கம்பல்சரி குடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. இன்கேஸ் அந்த கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணா நமக்கு கிடைக்கலாம். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், ஹைபிரிட் அதேபோல கமாடிட்டீஸ்ல என்னென்ன மாரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு? இப்ப ஈக்விட்டி பக்கம் போகும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ் இதுல கிடைக்குது அப்டின்னா, ப்ளூ சிப் கம்பெனி ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிஸ வந்து நம்ம லார்ஜ் கம்பெனிஸ ப்ளூ சிப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். மிட் சைஸ் கம்பெனிஸ் அதாவது ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில இருக்கிற ஒரு மிட் லெவல் கம்பெனிஸ். ஸ்மால் கம்பெனி சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து ஸ்மால் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். இத தாண்டி அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்குள்ள வரல. ஆனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு சில கம்பெனிஸ். ஃபாரின் கம்பெனிஸ், ஃபாரின் ஸ்டாக்ஸ் இது வந்து ஈக்விட்டில இருக்கிற இன்வெஸ்ட்மென்ட் ஃபேக்டர்ஸ். அதேபோல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் டிரேடட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஈக்விட்டி ஓரியன்டட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ். பிக்ஸட் இன்கம்ல என்னெல்லாம் இருக்கு? பிக்ஸட் டெபாசிட் பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணலாம். ரிக்கரிங் டெபாசிட் இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். பிக்ஸட் டெபாசிட்ல இருக்கிறவங்களுக்கு ரிக்கரிங் ஆர்டி பத்தி நல்லா தெரியும். என்டோன்மென்ட் பாலிசிஸ், மனி பேக் பாலிசிஸ், பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சுகன்யா சம்ருதி யோஜனா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், ரெக்கரிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் வைக்கிறது, கம்பெனி ஃபிக்ஸட் டெபாசிட், டெபெஞ்சர்ஸ் அல்ல பாண்ட், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ அப்போ என்னன்னா ஃபிக்ஸட் இன்கம்ல நீங்கள் ஏதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நான் இப்போ உங்களுக்கு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டூலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஃப்டி, ஆர்டி, மணி பேக் பாலிசி, அதாவது இன்சூரன்ஸு, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, கம்பெனி ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸு, ஃபிக்ஸட் ரிட்டர்ன். இதில் ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதில் எலிஜிபிள் இருக்கோம்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ரியல் எஸ்டேட் இல்லை ஃபிசிக்கல் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ரெசிடென்ஷியல் வீடு வாங்கலாம், அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், கமர்ஷியல் லேண்ட் வாங்கலாம், கமர்ஷியல் பில்டிங்ஸ் வாங்கலாம், ரியல் எஸ்டேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு RE18 ஒன்று இருக்குது, அந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் INV18 ஒன்று இருக்குது, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற அவைலபிள் இன்வெஸ்ட்மெண்ட் டூல். கமாடிட்டியில் பார்க்கும்போது கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கமாடிட்டியில் ETFல இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, மல்டி அசெட் ஃபண்டு. ஹைபிரிட்ன்றது நான் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தவிர மல்டி அசெட்ன்றது மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரே பிளேஸில் ஒரே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட மல்டி அசெட்ன்ற போது பலதரப்பட்ட இடத்துல நம்ம வெவ்வேறு இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதா மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்னா என்ன? இதை தெரியாமல் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னே சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். இன்னைக்கு 10,000 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் அடுத்த 30 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1,00,000 ரூபா இருக்கும். ஏன் எப்படி இது 1,00,000 ரூபாவா மாறுது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து 8% பர் ஆனம் நம்ம அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணால் அடுத்த 30 வருஷத்தில் இன்னைக்கு 10,000 கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் 1,00,000 ரூபா மாறும். இது வந்து அடுத்த 5 வருஷம் கழிச்சு 14,693 ரூபா மாறும். அடுத்த 10 வருஷத்தில் 21,583 ரூபாவும், அடுத்த 20 வருஷத்தில் 46,610 ஆகும், அடுத்த 30 வருஷத்தில் 1,06,627 ரூபாவும் மாறும். இது வந்து என்னன்னா விலைவாசி உயர்வை 8% பர் ஆனம்க்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது. ஸோ அப்போ என்னன்னா 10,000 கொடுத்து ஒரு 100 யூனிட் நம்ம பை பண்ணுறோம், அதுக்கு 8% ரிட்டர்ன் அப்படின்னா அது 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட நம்மளால் எவ்வளோ வாங்க முடியும்னா 46 யூனிட் தான் வாங்க முடியும். 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 100 யூனிட்டாக வாங்கக்கூடிய அந்த அதாவது 100 குவான்டிட்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பொருள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு
மேபி ஏதோ ஒரு 100 சோப் வாங்குறோம்னு வச்சுக்கலாம். ரூ. 10,000 குடுத்து ஒரு 100 சோப் வாங்குறோம் இன்னைக்கு அப்படின்னா, 5 வருஷம் கழிச்சு 68 சோப்பு தான் வாங்க முடியும். 10 வருஷம் கழிச்சு 46 சோப்பு தான் வாங்க முடியும். அப்ப என்ன எக்ஸாம்பிள் இது அப்படின்னா, விலைவாசி உயர்வுன்றது தவிர்க்க முடியாதது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில. இத பீட் பண்றதுக்காக நம்ம எந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம செலக்ட் பண்ணலாம்? லிக்விடிட்டி ரிஸ்க். நீங்க மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், இல்ல ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், லிக்விடிட்டி ரிஸ்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணத செல் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கணும். செல் பண்ணக்கூடிய லிக்விடிட்டி அப்படின்றது என்னன்னா, நீங்க செல் பண்ண போறீங்கன்னா, பையர் இருக்கணும். பை பண்ண போறீங்கன்னா, செல்லர் இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஈஸியா சுலபமா நம்ம மானிட்டர் பண்ணக்கூடிய அளவுல இருக்கணும். அதுதான் லெஸ் ரிஸ்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிக்விடிட்டி ரிஸ்க் எங்க குறைவா இருக்கும்? கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ்ல லிக்விடிட்டி ரிஸ்க் ரொம்ப குறைவு. சேஃபஸ்ட் கண்டிஷன் மெச்சூரிட்டி வரைக்கும். என்ன ஆகும்? இன்கேஸ் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம். கம்பெனி திவால் ஆகுது. ஒரு கம்பெனியோட பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். அந்த கம்பெனி திவால் ஆனாலும், அந்த பாண்டும் திவால் ஆயிடும். டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனியோட நிதி நிலைமை. மோசமான கண்டிஷன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்னன்னா, கவர்ன்மென்ட் திவால் ஆச்சுன்னா, ஆகறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி ரிஸ்க் லெவல பொறுத்தவரைக்கும், கவர்ன்மென்ட்டோட செக்யூரிட்டில இன்வெஸ்ட் பண்ணும்போது, எந்த அளவுக்கு நம்ம கவர்ன்மென்ட்ட சேஃப்ன்னு நெனைக்கிறோமோ, அதே அளவுக்கு அங்க இன்வெஸ்ட் பண்ற நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்டும் சேஃபா இருக்கும். ஸோ, அப்ப கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ் ரொம்ப சேஃபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் டூல் கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ். ஆனா, அதுல என்ன மைனஸ்னா, லாபம் பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது. எங்க நீங்க அதிகமான லாபம் எதிர்பார்க்குறீங்களோ, அந்த இடத்துல அதிகமான ரிஸ்க் இருக்கும். குறைவான லாபம் எதிர்பார்க்குற இடத்துல குறைவான ரிஸ்க் இருக்கும். ஸோ, அப்போ இதுதான் லிக்விடிட்டி ரிஸ்க்ன்னு சொல்லலாம். கிரெடிட் ரிஸ்க். கிரெடிட் ரிஸ்க் அப்படின்றது என்னன்னா, கடன் வாங்கிட்டு அந்த கடன திருப்பி செலுத்த முடியாம போறது. மார்க்கெட் ரிஸ்க் அண்ட் பிரைஸ் ரிஸ்க். ஷேர் மார்க்கெட்ல டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது, அந்த ஷேர் விலை குறையுது பார்த்தீங்களா? அது பிரைஸ் ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க்ன்னு சொல்லலாம். ஸோ திடீர்னு மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுவும் நமக்கான ரிஸ்க் தான். இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். இன்ட்ரஸ்ட் ரேட் ரிஸ்க்ன்றது என்னன்னா, அ இன்ட்ரஸ்ட் ரேட் மாறுச்சுன்னா, வாங்குன லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் மாறும். விலைவாசி ஏறும், இல்ல குறையும். ஸோ அப்ப இன்ட்ரஸ்ட் ரேட்டோட ரிஸ்க் கண்டிப்பா இன்வெஸ்டாருக்கும் இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மென்ட் எந்த அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ நமக்கு டிரைவ் பண்ணும். ஸோ உங்களால டைரக்ட்டா என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்றவங்க, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ சூஸ் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதில கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டும், நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க என்டர் ஆகும்போது, லாங் டெர்ம் பேசிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆ நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லார்ஜ் கேப் அதாவது ப்ளூ சிப் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ செலக்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி என்எஃப்ஓ வந்து ரொம்ப அதிகமான ஒரு ப்ராஃபிட்ட குடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா, இனிஷியலா மார்க்கெட்குள்ள வரும்போது, மார்க்கெட் கண்டிஷன ரீட் பண்ணிட்டு வராங்க 1. 2வது ஆல்ரெடி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் லாபத்திலயும், நஷ்டத்திலயும் இல்ல. ஏன்னா, இப்ப தான் என்டர் ஆகுறாங்க. 3வது இப்ப இருக்கிற மார்க்கெட் சினாரியோவ ரொம்ப டீட்டெயிலா வொர்க் அவுட் பண்ணிட்டு வரதுனால, ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மென்ட்டா மார்க்கெட்குள்ள நம்மளோட ஃபண்ட் உள்ள போகும்போது, அதுக்கான ரிஸ்க் லெவலும் சரி, அதுக்கான ஸ்டாக் செலக்ஷனும் சரி, கொஞ்சம் கிளியரா இருக்கும். நமக்கு ஃபேவரா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ என்எஃப்ஓ செலக்ட் பண்றதுலயும் முக்கியமா அதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கும் அப்டின்னா, நீங்க செலக்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யார் மேனேஜ் பண்றாங்க? ஃபண்ட் மேனேஜர் யாரு? அதுக்கான காஸ்ட் எவ்வளோ? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. என்ட்ரி லோட் இருக்கு அப்டின்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும்போது அதுக்கான சார்ஜஸ் புடிப்பாங்க. எக்ஸிட் லோட் இருக்கும்போது, மியூச்சுவல் ஃபண்ட செல் பண்ணும்போது அந்த சார்ஜஸ் புடிப்பாங்க. அது அப்ராக்ஸிமேட்டா ஒரு 1% வருதுன்னு வச்சுக்கங்க. நீங்க ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, 1%ன்றது ரூ. 10. செல் பண்ணும்போது ஒரு ரூ. 10 புடிப்பாங்க. ஸோ, அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி லோட், எக்ஸிட் லோட் என்ன? ஆ காஸ்ட் என்ன வருது? எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட சூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு இவ்வளோ டீட்டெயில்லாம் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா, மியூச்சுவல் ஃபண்ட மெஷர் பண்றதுக்கும், கேட்டகரைஸ் பண்றதுக்கும் ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. அந்த ஸ்டார் ரேட்டிங்க பேஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணலாம் 1.
கேட்டகரி பார்த்துங்க. ஏன்னா டெட்ல இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் நான் செலக்ட் பண்ணவா? ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட நான் செலக்ட் பண்ணவா? இல்ல இது 2த்துலயும் சேர்ந்து ஹைபிரிட் ஃபண்ட செலக்ட் பண்ணவான்றத நீங்க ஓனா டிசைட் பண்ணுங்க. மேபி இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து என்னோட ஒரு பிகினிங்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. ஏன்னா, நான் ரொம்ப டீட்டெயிலா போகல. ஒரு இனிஷியல் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் தான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் அடுத்த 5 செஷன் இதோட மியூச்சுவல் ஃபண்டோட கன்டினியூஷன் இருக்கு. லாஸ்ட் செஷன்ல அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம அ ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ, அதனால கன்டினியூஸா அடுத்தடுத்த செஷன வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி. வணக்கம்.